ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1983ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் அட்வென்ச்சர்னே சொல்லலாம். ஹாரர்னு இந்த பேய்கள் வரும் அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு கதை தான். ஏன்னா வந்து இந்த கதையை பேஸ் பண்ணி தமிழில் தெலுங்குலன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த ஒன்லைன் சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு பேய் பிடிச்ச சகப்பு கலர் கார், அதோடைய கம்பெனியிலேருந்து அது உருவாக்கப்பட்ட அந்த டைம்ல இருந்து அது ஏகப்பட்ட ரத்த பலிகளை வாங்கிட்டு இருக்கு. அந்த காரை தொடரவங்களுக்கு எல்லாருமே சாவுதான். அதனாலே அந்த காரை பார்த்து பயப்படுறாங்க, வெறுத்து ஒதுக்குறாங்க, குப்பையில தூக்கி போட்டுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பையனை காட்டுறாங்க. ரொம்பவும் சாது, பயங்கரமான கோழை, அவனை கலைக்காத ஆளே கிடையாது. தன்னை ஏன் இப்படி போட்டு எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்க அந்த சாதுவான பையனுக்கு இந்த கார் கிடைக்குது. அந்த கார் கிடைச்சதுக்கு அப்புறமா அவன் ரேஞ்சே மாறுது. இந்த சாதுவான பையனும் அந்த சேதுவான காரம் சேர்ந்துக்கின்னு பண்ணுதுங்க பாருங்க அலப்பற. அப்படி என்ன பண்ணாங்க? அந்த காருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? கடைசியில அடக்கவே முடியாத அந்த காரையும் தடுக்கவே முடியாத இந்த பையனையும் யார் தடுத்தது அப்படின்ற கதையை 80ஸ்லயே வந்து பயங்கர என்கேஜிங்கா சொன்ன கதை தான் கிறிஸ்டியன். இதுக்கு நம்ம வைக்கிற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கொலவெறி காரு அடிச்சு சொருவோம் பாரு. இந்த படத்துல ஒரு சோஃபா இருக்கு. அந்த சோஃபாவை யாரோ தனியா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சோஃபா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள். இதுக்கு எல்லாமே காரணம் அந்த சோஃபா தான். அந்த சோஃபா கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறா. கடைசியில அந்த பொண்ணு அந்த சோஃபா கிட்ட தப்பிச்சாலா இல்லையா? அந்த சோஃபாக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இது எல்லாத்தையும் செம ட்விஸ்டோட சொன்ன ஒரு கதை தான் கில்லர் சோஃபா. இந்த காதல் ஜோடிங்க அவங்களோட டைமை ஜாலியா ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு வித்தியாசமான கிளப் ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க ரூமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போதான் அங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்க ஒரு ரூம் இருக்கிறதாவும், அந்த ரூம்ல ஒரு வித்தியாசமான கட்டில் இருக்கிறதாவும் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க, நாங்க தூங்கினா அந்த கட்டில தான் தூங்குவோம்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு அந்த ரூம்குள்ள போறாங்க. அப்படியே அந்த ரூம்குள்ள போயிட்டு அந்த கட்டில ஏறின இவங்களால அந்த கட்டில விட்டு இறங்கவே முடியல. ஒவ்வொருத்தரா சாகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பெட்டுக்குள்ள என்ன இருக்கு? அந்த பெட்ல இருந்து உயிரோட ஒருத்தராச்சும் தப்பிச்சு வெளில வந்தாங்களா அப்படின்ற கதையை ரொம்பவும் வித்தியாசமா ஒரு சின்ன ட்விஸ்டோட நமக்கு சொன்ன கதை தான் பெட் ஆஃப் த டெத். இதுக்கு நம்ம கொடுக்க போற டைட்டில் பேய் பிடிச்ச பெட், தப்பு செஞ்சா டெட்.